ஸோ இந்த லக்ன ராசியில் பிறந்த ஆண்கள் கிட்ட கூட பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு பெண்மைத்தன்மை கிடையாது, ஒரு நளினம் இருக்கும். அவங்க பேச்சிலையா இருக்கட்டும், அவங்களுடைய நடையில் ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெண்மைத்தன்மை கலந்துருக்கும். பட் அதை ரசிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறதுங்க, ஓவராக எமோஷ்னல் ஆகுறது, ஓவராக பர்ஸ்ட் அவுட் ஆகுறது, அது மாதிரிலாம் கண்ணே அந்த மாதிரிலாம் பண்ணவே பண்ணாதுங்க. நிறைய புத்தியை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ராசி இது. ஓகேங்களா? கன்னியை காலபுருஷனுக்கே 6வது இடம், புரியுதுங்களா? வம்பு வழக்கு நோய் எதிரியை சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்படி பார்க்கும் பொழுது இவங்க கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குதுங்க, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. கன்னியோடு இணையக்கூடிய நபர்களுக்கு பெரும்பாலும் அந்த மாதிரி அமைப்புகள் ஏற்படும். ஏன்னா இவங்க எதிரியை உருவாக்கிக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உடம்பையும் நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கூடிய நபர்கள் அப்படின்னும் பொழுது இவங்கள விட பார்த்தீங்கன்னா இவங்களை சார்ந்தவங்களுக்கு அது மாதிரி வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ உத்திரம் நட்சத்திரம் டிஃபால்ட்டாக சம்மந்தப்படுது அப்படின்னாலே இதில் ஒரு என்ன சொல்கிறதுங்க, இயற்கைக்கு மாறான சில உறவு முறைகளை இது இண்டிகேட் பண்ணும். ஒரு ஹோமோசெக்சுவாலிட்டி மாதிரி, லெஸ்பியன் சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான கனெக்ஷன் உத்திரம் நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நேச்சராக இருக்குது. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வரக்கூடிய ப்ராப்ளம் கொழுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். இந்த கட்டி மாதிரி வர்றது, கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் வர்றது, இது கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தும் இவங்களுக்கு. குழந்தைகள் வகையில் ஒரு மன உளைச்சல் அப்படின்றது வாழ்நாள் முழுவதுமே இருக்கக்கூடிய தன்மை. சில பேர் குழந்தையே இல்லாமல் கூட போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இவங்களுக்கு. கன்னி ராசி, கன்னி லக்ன நண்பர்களுக்கான நம்மளுடைய டேரட் ட்ரேடிங் சொல்லக்கூடிய எனர்ஜி எது ரெசனேட் ஆகுதுன்றதை பார்க்கலாம். இப்போது அதுக்கு முன்னாடி கன்னி பற்றி பார்க்கலாம். கன்னி இந்த பேரே பெண்மையை குறிக்கக்கூடிய ஒரு வேர்டு. ஓகேங்களா? ஸோ இந்த லக்ன ராசியில் பிறந்த ஆண்கள் கிட்ட கூட பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு பெண்மைத்தன்மை கிடையாது, ஒரு நளினம் இருக்கும். அவங்க பேச்சிலையா இருக்கட்டும், அவங்களுடைய நடையில் ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெண்மைத்தன்மை கலந்துருக்கும். பட் அதை ரசிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ரொம்ப சாமிங்காக இருப்பாங்க. இப்போ மிதுனம் மாதிரி தான் கன்னி கூட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஏஜ் கண்டுபிடிக்க முடியாது, இவங்களுக்கு இவ்வளோ வயசு ஆகுதா அப்படின்ற மாதிரி இருக்கும், புரியுதுங்களா? அந்த மாதிரியான தன்மை கன்னிக்கே உரிய ஒரு சிறப்பான ஒரு குவாலிட்டி. நயமாக பேசி காரியத்தை சாதிப்பதில் கில்லாடிகள் இவங்க. ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறதுங்க, ஓவராக எமோஷ்னல் ஆகுறது, ஓவராக பர்ஸ்ட் அவுட் ஆகுறது, அது மாதிரிலாம் கண்ணே அந்த மாதிரிலாம் பண்ணவே பண்ணாதுங்க. நிறைய புத்தியை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ராசி இது. ஓகேங்களா? எந்த ஒரு விஷயத்தையுமே நல்லா பொறுமையாக நிதானமாக அனலைஸ் பண்ணோம், கேல்குலேட் பண்ணோம். பண்ண பிறகு அந்த விஷயம் பண்ணோம்னா ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்றதெல்லாம் அனலைஸ் பண்ண பிறகு தான் கண்ணி ஒரு டாஸ்க்குள்ளேயே முதல்ல இறங்கும். ஓகேங்களா? அதே நேரத்தில் தன்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை எந்த விதமான அகம்பாவமும் இல்லாமல் எல்லோருக்குமே பயன்படக்கூடிய சொல்லக்கூடிய ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கன்னி தான். ஏன்னா ஹஸ்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குருவினுடைய தன்மை கொண்ட ஒரு ஸ்டார் கன்னிக்கிட்ட இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டாங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எதிரிகள் கூட பார்த்தீங்கன்னா இவங்க உருவாக்கியிருக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா மற்றவங்களால அதிகமாக ரொம்ப மனசுக்குள்ளேயே பாதிப்படைவாங்க. ஏன்னா இவங்க எதிர்த்து சொல்ல மாட்டாங்க, எதுவுமே மனசுக்குள்ளேயே போட்டு அந்த உழண்டு கொண்டே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு கேரக்டராக அந்த கன்னி ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள். பெரும்பாலும் நீங்கள் பார்க்கும் பொழுது கன்னி பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சூழ்நிலையை வந்தாலுமே ரொம்ப அமைதியாக இருந்து அதை கேரி ஆன் பண்ணக்கூடிய நபர்கள் தான். கன்னியை காலபுருஷனுக்கே 6வது இடம், புரியுதுங்களா? வம்பு வழக்கு நோய் எதிரியை சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்படி பார்க்கும் பொழுது இவங்க கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குதுங்க, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. மேபி அவங்க ஃபேமிலி மெம்பராக இருக்கலாம், இல்லை மேரேஜில் அப்புறம் வரக்கூடிய ஸ்பவுஸுக்காக இருக்கலாம். யாருக்கோ ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கேஸ், பூர்வீகம் சம்மந்தப்பட்ட ஒரு கேசஸ் வர்றது, இல்லைனா ஏதாவது ஒரு வழக்கில், அதாவது வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மாற்றுறது ஒன்று சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நோய் சார்ந்த விஷயங்களால் பாதிக்கப்படுறது, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கன்னியோடு இணையக்கூடிய நபர்களுக்கு பெரும்பாலும் அந்த மாதிரி அமைப்புகள் ஏற்படும். ஏன்னா இவங்க எதிரியை உருவாக்கிக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உடம்பையும் நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கூடிய நபர்கள் அப்படின்னும் பொழுது இவங்கள விட பார்த்தீங்கன்னா இவங்களை சார்ந்தவங்களுக்கு அது மாதிரி வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்தி கொடுக்கும். கன்னிராசியுடைய அமைப்பு பார்க்கும் பொழுது இவங்களுடைய அந்த ஒய்ஃப், அந்த ஸ்பவுஸ் சொல்கிறோம் இல்லைங்களா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா மாதிரி தான் இருப்பாங்க. ஏதோ ஒரு குணநலன்களை இல்லை பார்க்குறதுக்கே கூட இல்லை அந்த தன்மைகள்லாம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா 4க்கும் 7க்கும் உடையவனாக குரு பகவான் இருக்கிறார் அப்படின்றதுனால கொஞ்சம் அந்த அம்மாவுடைய சாயல் நிச்சயமாக இவங்களுக்கு வரக்கூடிய ஸ்பவுஸுக்கு அமையறதுக்கு சான்சஸ்
நிறைய இருக்குது. இவங்களுடைய 10ஆம் இடத்துல தான் போயிட்டு புதன் பகவான் வந்து ஆட்சி அடைகிறார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஏதாவது ஒரு வேலையை வந்து அப்படியே என்ன சொல்கிறதுங்க, ஒரு தேனி மாதிரி ஒரு சுறுசுறுப்பு இருக்கும். ஏதாவது ஒரு வேலையை வந்து செய்துகிட்டே இருப்பாங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் ரிஸ்க் எடுக்கிறது, ரொம்பவும் எஃபர்ட் அதிகமாக வந்து போடுறது, ஃபிசிக்கலாக நிறைய எஃபர்ட் போடுறது, அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. இவங்களோட வேலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மூளைக்கு தான் வேலை. நிறைய நீங்கள் பாருங்கள், கன்னி ராசியில் பார்க்கும்பொழுது இந்த மீடியா ஃபீல்டில் நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா அந்த உத்திரம் பண்ணக்கூடிய அந்த ஒரு புதனுடைய தோஷம் பெற்ற நட்சத்திரம் இருக்குதுன்றதுனால மீடியா ஃபீல்டில் நிறைய பேர் இருப்பாங்க, டைரக்டிங் செக்டாரில் இருப்பாங்க. ஸோ உத்திரம் நட்சத்திரம் டிஃபால்ட்டாக சம்மந்தப்படுது அப்படின்னாலே வந்து இதில் ஒரு என்ன சொல்கிறதுங்க, இயற்கைக்கு மாறான சில உறவு முறைகளை வந்து இது இண்டிகேட் பண்ணும். ஒரு ஹோமோசெக்சுவாலிட்டி மாதிரி, லெஸ்பியன் சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான கனெக்ஷன் வந்து உத்திரம் நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நேச்சராக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்தம்ன்ற ஒரு குருனுடைய தன்மை கொண்ட ஒரு ஸ்டார் இருக்குது. நிறைய டீச்சர்ஸுங்க புரியுதுங்களா, பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்க, அது பக்கமாக வட்டி பிஸ்னஸ் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஹஸ்தத்தோடு சம்மந்தப்படுவார்கள். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வரக்கூடிய ப்ராப்ளம் வந்து கொழுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். இந்த கட்டி மாதிரி வர்றது, கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் வர்றது, இது வந்து கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தும் இவங்களுக்கு. குழந்தைகள் வகையில் ஒரு மன உடைச்சல் அப்படின்றது வாழ்நாள் முழுவதுமே இருக்கக்கூடிய தன்மை. சில பேர் குழந்தையே இல்லாமல் கூட போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பேரில் குழந்தை பிறக்கிறது, அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வந்து ஹஸ்தத்துக்கு வந்து இயல்பாகவே உண்டு. சித்திரை நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெரி வெரி அட்ராக்டிவ். இப்போது ஒருத்தர் போகிறாங்க, அவங்கள கிராஸ் பண்ணி ஒருத்தர் போகிறாங்கன்னா ஒரு நிமிஷம் திரும்பி பார்ப்பாங்க அவங்கள. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெரி அட்ராக்டிவாக இருக்கும் அந்த நட்சத்திரம். அதுவும் இல்லாமல் புதனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சுக்கிரனுடைய தன்மை கொண்ட ஒரு ஸ்டார், அது செவ்வாயுடைய வேகமும் அதுக்குள்ளே இருக்குதுன்னும் பொழுது ரொம்ப எனர்ஜெட்டிக்காக தெரியும். ஒரு மாதிரி பார்க்கும்போது ஒரு ஸ்பார்க் வருதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி சித்திரை ஸ்டாருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு அமைப்பு உண்டு. சிறு நேரங்களில் இந்த அமைப்பே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க திருமண வாழ்வுகளையும் சில சங்கடங்களையும் இடைஞ்சல்களையும் ஏற்படுத்தும் அப்படின்றதையும் நம்ம மறக்க முடியாது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்க்கும்பொழுது இவங்களுக்கான யூனிவர்ஸுடைய மெசேஜ் என்னன்றதை இப்போ பார்க்கலாம். கன்னிராசிக்கான யூனிவர்ஸுடைய மெசேஜ் இப்போ என்ன வந்திருக்கு. கன்னிராசிக்கே உரிய சிறப்பான பண்பு கொண்ட புதனுடைய ஸ்பெஷலான கார்டு வந்திருக்கு பாருங்க, வித்தைக்காரன். இவங்க இப்போ எடுக்கக்கூடிய முயற்சிகளில் நிறைய வெற்றிகள் இருக்கிறது. இவங்க ஒரு புது டாஸ்க் வந்து தொடங்கி இருக்கிறீங்க நீங்கள், புரியுதுங்களா. அந்த டாஸ்க் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வரப்பொழுது, பட்டு பணம் சார்ந்த விஷயத்தை நீங்கள் தேடாதீங்க இந்த விஷயத்தில். அப்பார்ட் ஃப்ரம் த மணி, புரியுதுங்களா, உங்களுடைய புகழ் வந்து இன்னும் அதிகமாக போகுது உங்களுக்கு. இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய எஃபர்ட் வந்து இன் ஃபியூச்சரில் வந்து உங்களை மிகவும் பிரபலமாக ஆக்கும் அப்படின்றதுக்கான கார்ட்ஸ் தான் வந்திருக்கு. சூரியன் கார்டு வந்திருக்கிறது ரொம்ப ஸ்பெஷலுங்க. அப்போ நீங்கள் ஆரம்பித்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப பிரபலமாக போகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பிரபலமிக்க மனிதர்களுடைய கான்டாக்ட்ஸ் தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போது மேபி நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிறீங்க, இல்லை வேலை கிடைக்கணும் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னாலையும் அந்த வேலை கிடைக்கிறதுக்கான சான்சஸும் நிறைய இருக்கிறது. ஸோ இது வந்து நல்ல ஒரு உங்களுக்கு வந்து பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். மற்ற எந்த நெகட்டிவ் கார்டு வந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா வித்தைக்காரன் வரதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல கார்டு உங்களுக்கு. அதாவது வந்து உங்களுடைய திறமைகள், சவால்கள், புரியுதுங்களா, அந்த வெற்றிகள் எல்லாமே வந்து உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் எப்படி வந்து பிளான் பண்ணுறீங்களோ, எப்படி வந்து அந்த விஷயத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது, புரியுதுங்களா, அது எல்லாமே வந்து நீங்கள் தெரிஞ்சவர், அறிஞ்சவர். அதுதான் வந்து வித்தைக்காரன் கார்டு வந்து உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுது. ஸோ வித்தைக்காரன் வந்துச்சுனாலே ஆல்மோஸ்ட் வந்து பெருசாக உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் எதுவும் கிடையாது. பட் என்ன ஒன்று, ரிலேஷன்ஷிப் சர்க்கிளில் சில சர்க்கிள்கள் இருக்கிறது உங்களுக்கு, புரியுதுங்களா. நீங்கள் ரிலேஷன்ஷிப் பேசிஸில் பார்க்கும்பொழுது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காதல் சார்ந்த விஷயமாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம். அதில் வந்து சில செட்பேக்ஸ் இருக்குது. பட் அது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முடிவுகள் வரா மாதிரி இல்லை. பயணங்கள் கூட கொஞ்சம் தள்ளி போகிறது இந்த காலகட்டத்தில் நல்லது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பயணங்களோ இல்லை ஃபாரின் போகிற மாதிரி ஐடியாஸ் இருக்கிறது, அதுக்கெலாம் வந்து இந்த காலகட்டம் வந்து அவ்வளோ ஒரு சிறப்பாக இந்த கார்டு வந்து உங்களுக்கு ரெசனேட் ஆகலை. எனிஹாவ் நடக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நிறைய வந்து பாசிட்டிவான கார்டு தான் உங்களுக்கு வந்திருக்குது. அப்படின்றதுனால உங்கள் முயற்சிகளால் நீங்கள் புகழ் அடைய போகிறீர்கள் அப்படின்றத மட்டும் இது இண்டிகேட் பண்ணுது. பட் பணத்தை வந்து பெருசாக நினைக்காதீங்க, உங்கள் உழைப்பையும் நீங்கள் பெருசாக வந்து நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா நான் இவ்வளோ உழைப்பு போட்டேனே, அதுக்கு பலன் இவ்வளோ தானா அப்படின்றது நினைக்காதீங்க. ஏன்னா வந்து ஃபியூச்சரில் நீங்கள் பெரிய லெவலுக்கு வரத்துக்கு அதுக்கான கார்ட்ஸ் வந்து நிறைய வந்திருக்கு உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒன்றும் இல்லை, நல்லா வந்து உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கள், எஃபர்ட் போடுங்க. பணத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வந்தாலேயும் அந்த பணமும் உங்களுக்கு விரைவில் வந்து சேரும் அப்படின்றதா இந்த யூனிவர்ஸ் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லக்கூடிய எனர்ஜியாக இருக்குது. ஓகேங்களா. இந்த எனர்ஜி பார்க்கும்பொழுது இது பொதுவான பலன் தாங்க. பட் பர்டிகுலராக உங்களுக்கான எனர்ஜி பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னுடைய இந்த பர்சனல் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாதகம் இருந்தாலும் ஜாதகம் பார்க்கலாம், ஜாதகம் இல்லாதவங்களுக்கு டேரட் பிரசன்ன மாதிரி பார்க்கலாம் நம்ம. ஓகேங்களா. நன்றி, வணக்கம்.